சோழ நாட்டின் காவலன். பகுதி 3. அறத்தின் வெற்றி. அத்தியாயம் 18. நாகையின் நள்ளிரவு போர். இரவு தன் கருப்பு போர்வையால் உலகத்தை மூடியிருந்தது. முழு நிலவு வானத்தில் ஒரு வெள்ளித் தட்டைப் போல ஜொலித்துக் கொண்டிருந்தது. அதன் ஒளியில் நாகப்பட்டினம் துறைமுகத்தின் கடல் நீர் அமைதியாக பிரகாசித்தது. ஆனால் அந்த அமைதி ஒரு பெரும் புயலுக்கு முன் இருந்த இறுதி மௌனம். அந்த மௌனத்தை கிழிக்க 2 படைகள் இருளில் காத்துக் கிடந்தன. ஒன்று நாட்டை காட்டிக் கொடுக்க, மற்றொன்று நாட்டை காப்பாற்ற. நள்ளிரவு முதல் சாமம் முடிந்து 2ஆம் சாமம் தொடங்கியது. துறைமுகத்தின் தெற்கு பகுதியில் கடலை ஒட்டியிருந்த அடர்ந்த தென்னந்தோப்பில் 20க்கும் மேற்பட்ட உருவங்கள் பதுங்கியிருந்தன. அவர்கள் பாண்டிய நாட்டிலிருந்து வந்திருந்த தீ வைப்பதில் தேர்ந்த வீரர்கள். அவர்கள் தங்கள் தலைவர் கொடுமுடி என்பவனின் சைகைக்காக காத்திருந்தனர். அதே நேரத்தில் துறைமுகத்தின் உள்ளே கடற்படை தளபதி கருணாகரன் தன் மாளிகையில் வெற்றி களிப்பில் மதுவருந்திக் கொண்டிருந்தான். சோழர்களின் கடற்படை இன்று இரவோடு சாம்பலாகிவிடும். நாளை விடிந்ததும் அமைச்சர் விக்ரமகேசரி அனுப்பப் போகும் பொன்னும் பதவியும் தனக்கு கிடைக்கும் என்ற கனவில் மிதந்து கொண்டிருந்தான். அவன் அறியவில்லை, அவனது அழிவு அவனை 4 புறமும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை. திடீரென்று துறைமுகத்தின் தலைவாயிலில் ஒரு பெரும் ஆரவாரமும் குதிரைகளின் கனைப்பொழியும் கேட்டன. சோழ பேரரசர் வாழ்க, இளவரசர் இராசேந்திரர் வாழ்க என்ற விண்ணை பிளக்கும் முழக்கங்களுடன் இளவரசரின் குதிரைப்படை ஒரு பெரும் வெள்ளம் போல துறைமுகத்தின் தலைவாயிலை தாக்கியது. தாக்குதலை சிறிதும் எதிர்பாராத அங்கே காவலிலிருந்த